எஜமான் சொன்னதை இப்ப செய்யவும் வேணும் அடுத்தது. அப்ப செய்யறது அடுத்த விஷயம். அது அயர லூக்கா 5:5, 2 சாமுவேல் 24:2, 2 சாமுவேல் 24:2. லூக்கா 5:5 இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அவர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சொல்லுற. இயேசு கிறிஸ்து இப்ப ரபி, அவர் ரபாய், அவர் போதகர். அயல அந்த போதகர் பேதுருவோட போட்ல இருந்து தான் பிரசங்கம் பண்ண போறேன். அப்ப ஆட்கள் என்று கேட்கட்டும், கொஞ்சம் இந்த போட்ல இருந்து என்ன கொஞ்சம் தள்ளி அங்கே விடு என்று சொல்லி அயல அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த போட்ல ஏறி அவர் பிரசங்கம் பண்றார். இப்ப அவர் பேதுருவுக்கு மேலானே ரபி. இப்ப போதமெல்லாம் பண்ணி முடிஞ்சது. இப்ப போதமணி முடிஞ்ச பிறகு அவர் சீமோனை நோக்கி சொல்றார், ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடு என்ற. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இது எஜமானுடைய கட்டளை அல்லது மேலானவர்களுடைய கட்டளை. அதுக்கு சீமோன் சொல்லுறது எஜமானே அல்ல ஐயரே என்ற தமிழ் சொல்லு, இங்கிலீஷ்ல மாஸ்டர். அதுல பேதுரு தனக்கு அந்த கட்டளையை கொடுத்த கிறிஸ்து தன்னுடைய எஜமான் என்றது அவன் வாயால ஒத்துக்கொண்டான். மாஸ்டர் என்ற ஆண்டவனே, என் எஜமானே, ராமனோடு நாங்கள் பிரியாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வேலையை போடுகிறேன் என்றார். இந்த விடயம் எங்களுக்கு தெரியும். பேதுருவினுடைய கடல் தொழில் திறமை நிபுணத்துவம் அது கிறிஸ்துவனுடைய தொழில் மாம்ச பிரகாரமான தொழிலை விட வித்தியாசமா இருந்தது. இயேசுநாதர் ஒரு தச்சு தொழிலாளி. ஆனா அந்த தச்சு தொழில் அவர் பேதுருவுக்கு போட்டும் அவர் தான் தச்சனாக போட்டும் செய்து கொடுத்திருக்க கூடும். ஏன்னா தச்சன் போட்டும் செய்கிறது தச்சர் தான். ஆக ஒரு விதத்துல கடல்ல போட் எப்படி செய்யணும் போகணும் வரணும் என்ற அந்த நுட்பமும் கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சது. கிறிஸ்துவுக்கு கடலை பற்றி டோட்டலா தெரியாத ஒரு ஆளும் இல்ல. தச்சனா தச்சனா வீட்டுக்குள்ள மர வேலையை மட்டும் செய்து கொண்டு கையில். ஆக ஆனா நேர மீன் பிடிக்க இறங்கி அதை வலைய போடுற அந்த நுட்பங்கள் மனுஷ ரீதியில கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல தொழில வளர இல்லத்தான். இவ எஜமான் சொல்ற ஆழத்துல கொண்டு போய் வேலையை போடு என்றதான் கட்டளை. இப்ப இதெல்லாத்தையும் நிதானிக்கல பேதுருவுக்கு டக்கன்னு வந்துட்டு வாங்கல, ஐயோ இரவு முழுக்க சரியா பாடுபட்டு தான் காணாம நிக்கிறோம் என்றத அதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல இல்ல. அந்த இந்த கட்டளை வர்றது முன்னுக்க அதுக்காக எவ்வளவு பிரியாசப்பட்டது மட்டும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான். ஆனாலும் நீங்க சொன்னது படி நான் போய் செய்யறேன். அப்ப இந்த கேஸ் மாறி நிக்குது. எஜமான் அதை சொல்லேக்கல்ல இதுக்கு முன்னுக்கு என்ன வேலைக்காரர் செய்திருக்கிறோம் என்ற விஷயம் சில வேளையில அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எஜமானுக்கு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். ஆனா பாயிண்ட் இதுதான், மாம்சப்படி எங்கள் எஜமான்களுக்கு சில வேளையில நாங்கள் அதுக்கு அந்த குறிப்பிட்ட வேலைக்காக என்ன எல்லாம் பிரியாசப்பட்டு நாங்கள் நிக்கிறோம் என்றது சில வேளையில தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப இல்ல இத செய் என்று சொல்ல நாங்கள்
இத 2-3 நாளாத்தான் இதெல்லாம் மினக்கட்ட நான் இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க, நான் திருப்பி செய்கிறேன் என்றால் பதிலா இருக்க வேணுமே தவிர பஸ் 2-3 நாளா செய்து எல்லாம் அழைச்சி போயிட்டோம், பிற எண்ணத்துக்கு திருப்பி அதை என்று கதை இல்லை. பிற எண்ணத்துக்கு அதை என்று நாங்கள் பிரியாசப்பட்டிருக்கோம். ஆனா திருப்பி நான் அதை இன்னும் செய்து பார்க்கிறேன். என்ற சிலவையில் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனோட அது ஏதாவது வேற மாத்தலாமா கொள்ள அவங்கள நீ அதான் வாய்க்கல நான் கொழுக்கட்டை வச்சிருந்த மாதிரி உண்மட்டு இருந்து ஓட்டு போய் திருப்பியா டேய் லூசு தரமா முதலே சொல்லியிருந்தா நான் வேற மாதிரியான ஜோசி இருப்பேன் அவன் பேசுவான். நம்மள இல்ல பொஸ் சொன்னா திருப்பி கதைக்க கூடாதுன்னு சொன்னார் பாஸ்டர் சொல்றேன். இதான் எங்க பாயிண்ட். எஜமான் எங்களுக்கு கட்டளையிடுகிற விஷயம் நாங்கள் ஏற்கனவே பிரியாசப்பட்டு இருந்து கொண்டிருக்கோம். அது எஜமானுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் என்றா அது கட்டாயம் சொல்லப்படவும் சொல்லப்படையும் இனிமேல் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்ற அர்த்தத்தில் இல்ல, இதை செய்திருக்கிறோம் பஸ் நாங்கள் அதை நான் திருப்பி அதை செய்கிறோம். நீங்க சொன்னபடியா போய் உடனே அதை செய்கிறோம். இப்படிதான் வரும். அதாவது செய்யறதுக்கு ரெடி. அதை திருப்பியும் பேதுரு அதைத்தான் செய்யறதுக்கு ரெடி. அதான் நாங்கள் சொன்னோம். எஜமானுடைய விருப்பம் தான் நிறைவேற்றப்பட வேண்டும். எங்கட விருப்பம் இல்ல, எஜமான விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா அத ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்த நாங்க என்ன இதுக்கு போன ராத்திரி ஃபுல்லா என்ன நடந்தது. அதே போல நாம 2 சாமுவேல் 24:2 ஜோவாப் தாவீது என்கிற எஜமான் சேவகனுடைய அந்த சந்தர்ப்பத்தில் எஜமான் சொல்ற 2 சாமுவேல் 24:2 அப்படியே ராஜா தன்னோடு இருந்த சேனாபதியாகிய ஜோவாவை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். ஜனங்களை தொகையிடுற காரியம் 10 கட்டளைக்கு முரணான ஒரு காரியம் இல்லை. ஒரு நாட்டில் தொகையிடுதல் செய்யப்பட முடியும், செய்யப்படுவதை பற்றி வேதம் ஏற்கனவே உபாகமத்தில் எங்களுக்கு ஆண்டவர் கலைச்சிருக்கிறார். அதில் அது எண்ணாமம் 1ஆம் அதிகாரமே எண்ணுறதை பற்றி தான் தொடங்குது. எண்ணாகமம் அதாவது தொகையிடுறது. ஜூதாவில் எவ்வளவு, ரூபனில் எவ்வளவு என்று எண்ணி எண்ணி தொகையிடுதல். சனத்தொகை மதிப்பீடு. உண்மையில சனத்தொகை மதிப்பீடு என்று சொல்லுறது வேதத்தின்படி இருக்கிற 18 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இல்ல சனத்தொகை மதிப்பீடு. 20 வயசுக்கு மேற்பட்ட போரிடக்கூடிய சகல ஆண்களும் தான் சனத்தொகை மதிப்பீடு. ஏன்னா அதான் அந்த நாட்டுக்கான பெருமை. அவர்களுடைய குடும்பங்கள் அந்த கணிப்புகளை வருவிடும். மத்தியாக்கள நாட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை, அல்லது பலகீனமாக இருந்தா சரி அவள் சப்போர்ட் பண்ணப்பட வேண்டியாக்கள் தான். அவர்களுக்கு அந்த கணிப்பீடுகளை அவர்கள் கொண்டு வரப்படுறது இல்லை. அதுக்காக அவர்களை பற்றி ஒரு அறிவில்லாம நாட்டில் அரசன் இருக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. அவர்களையும் 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் இத்தனை பேர் பலகீனமான ஆட்கள் இருக்கிறோம் என்றதையும் வச்சிருக்கலாம். என்றா யுத்தத்துக்கு அழைக்கல கடைசியாயும் ஆசாரியங்களும் இப்பையும் பயந்தாங்கொள்ளியவனாவது இருந்தா ஓடிடு சொல்லிட்டு போ வேண்டாம், பிறகு இந்த சகோதரன மனசை நீ பயங்கொள்ள வச்சிருவேன். அதுல கடைசி கட்டத்திலையும் அந்த அறிவுறுத்தல் கொடுப்படுது. அப்ப அவங்கள அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கி அவளுக்கு மற்ற டாப்பில பதிவின மாக்களை இவங்கள் சண்டைக்கு போக தைரியம் இல்லாத ஆம்பளைகள். அதனால சனத்தொகை கணிப்பீட்டுல பெண்கள் குழந்தைகள் ஒருவரும் கணிப்பிடப்படுகிறது இல்லை. அது வேதபூர்வமாக ஆண்கள்லாம் கணிப்பு. அதுவும் குடும்ப தலைவர்கள் சண்டைக்கும் போவோம். அதனால இதைத்தான் வேதமங்களுக்கு சொல்ற கணிப்பீடு. இந்த கணிப்பீடு செய்யப்படக்கல கூடிய சூழ்நிலைகள் என்ன, எப்ப எல்லாம் அது நடக்கலாம் என்றதெல்லாம் எங்களுக்கு வேதம் சொல்லுது. தாவீது இப்ப சனத்தொகை கணிப்பீடு என்று சொல்லி தாவீதனுடைய கமாண்ட்
அது அத சொல்றதுக்கான தகுதியில தாவீது இருக்கிற, அதுல இந்த மாற்று கருத்தும் இல்ல. அயல அந்த கணிப்பிட்ட இப்ப கட்டளை, அந்த கட்டளையை செய்யறதுக்கு சேனாபதி வேலைக்காரனாக ஜோவாப் அதனுடைய கடமையை நிறைவேற்ற வேணும். அயல சனத்தோ கணிப்பு 10 கட்டளைக்கு முரணான விஷயம் இல்லை என்றபடியெல்லாம் அதை செய்யறதுல எந்த இஷ்யூவும் ஜோவாபுக்கு இல்ல. ஆனா 3ஆம் வசனம், ஜோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? என்னத்துக்கு நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்கள் இப்ப என்றதான், ஏன் இப்ப கணிப்பீட்டுக்கு யோசிக்கிறீங்கள்? ஆண்டவர் இதை விட 100 மடங்கு ஆசீர்வதிக்கட்டும் நம்மட ராணுவத்தை. ஏன் ராஜாவே நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்கள்? இப்ப என்னத்துக்கு அவசியம் என்றதான் அவன். ஆயினும் ஜோவாபும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. ஜோவாப் மட்டுமில்லை அது சொன்னது, ராணுவ தலைவர்களும் சொன்னாங்க அந்த விஷயம். அப்ப ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? ஏன்னா அது சனத்தொகை கணிப்பிடுறதுக்கு பொருத்தமான நேரம் இல்லை, பொருத்தமான சமயம் இல்லை. அது இட் இஸ் நாட் மீட். அது அதிக பொருத்தமான ஒரு நேரம் இல்லை இந்த விஷயம் செய்கிறதுக்கு. என்றால் சண்டைக்கு போறதுக்கு முன்னுக்குத்தான் சனத்தொகை கணிப்பீடு எடுக்கிறதுக்கு பைபிள் சொல்ற முதன்மையான விஷயம். சனத்தொகை கணிப்பீடு சண்டைக்கு போறதுக்கு முன்னுக்கு எடுக்க வேண்டும். அல்லது வேற ஏதாவது சூழ்நிலைகள் வருகிறதா அவர்கள் அந்த அந்த சமயம் பாரதூரமான விடயமா இருக்கணும், கர்த்தரால அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்க மாதிரி இருக்க வேண்டும். சுய பெருமைக்கும் சுய தந்த பலவான்கள் எவ்வளவு, என்ற 30 பேருக்கு அதிபதிகள் எவ்வளவு, என்ற பெரும் பட தளபதிகள் யார் யார் எனும் ஒவ்வொரு கோத்திரதே எத்தனை பேர் பெரும் போர் வீரர்கள் இருக்கிறாங்க என்று நாம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்க இயலாதென்றதை வேதம் சொல்லி இருக்கு. ஆனா கணக்கு பார்க்க முடியும் என்றதை வேதம் சொல்லு. அப்ப பிரச்சனை கணக்கு பார்க்க முடியும், ஆனா எல்லா நேரத்திலையும் கணக்கு பார்க்க தேவையில்லை, ஏலாது. அப்ப இது ஜோவாபுக்கும் ராணுவ தலைவருக்கும் விளங்குது. இவ்வளவு சுமூகமான விஷயங்கள் இருக்கேக்குள்ள என்னத்துக்கு ஐயா இப்ப கணக்கு பார்க்க சொல்றீங்க? இது அதிக பொருத்தம் இல்லாத ஒரு விடயம் இல்லை. இப்ப இதான் அவங்களுடைய ஆர்கியூமென்ட், அவங்களுடைய நியாயமான முடிவு. ஆனா தாவீதினுடைய வார்த்தை பலத்தது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அப்ப அது 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 அவன் அந்த கட்டளை சீரியஸா போச்சு. சரியா? ஏண்டா பல வாதி பிரதிவாதங்கள் அல்லது செனட் சபையினுடைய செனட்டை மீறி இப்ப விஷயம் போகுது. அவங்களும் கடைசியில ஓமன்ட்டாங்க. ஏனென்றா பைபிள் சொல்லுதானே அது செய்யலாம். அதனால சில நேரங்கள் நாங்கள் சொல்லுற விஷயங்கள் பொருத்தம் இல்லாம, அவர்கள் எங்களுடைய பொஸ்மேர் சொல்றது பொருத்தம் இல்லாம இருக்கு. அந்த அதிக பொருத்தமா நாம சொல்லுவோம். ரெண்டு பொருத்தப்பாட்டிலையும் எது அதிக பொருத்தம், எது கூட சரி என்ற ஒரு விஷயம் வரைக்குள்ளதான் இந்த விஷயம் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு நிக்குது. ரெண்டும் சரி, ஆனா இதுல எது கூட சரி? இப்ப கூட சரி சொன்னது ஜோவாபும் படத்தளபதிகள், குறைய சரியா சொன்னது எஜமான். ஆனா ஜோவாபும் படத்தளபதிகளும் ஆற்ற முடிவுக்கு ஒப்பு கொடுத்துச்சுன்னா குறைய சரியா சொன்னதுக்கு தான் ஒப்பு கொடுத்துச்சு. என்ன கர்த்தர் அதை எதிர்பார்க்கிற, கர்த்தர் அதை எதிர்பார்க்கிற அயல யாரு சத்தியா அக்யூரேட்டா சொன்னது யார் சொல்லுங்க பாப்போம் என்ற அந்த கேள்வி வரைக்குள்ள சில வேளையில நாம பொஸ்ஸை விட
கீழே நிக்கிற நிபுணத்துவமானியாக சில அக்யூரேட்டா சொல்லி இருப்பாங்க. ஆனா பாஸ் இல்ல இதுதான் என்ற முடிவு வந்தா அது செய்தே ஆகும். அயல எண்ண தொடங்கினாங்க அயல எண்ணிக்கொண்டு வரைக்கல. இனி அப்ப இந்த கூடச்சேரி அதிக பொருத்தம் குறைய பொருத்தம் என்று வர்ற விஷயங்கள்லையும் இது அந்த ஆளுடைய உள்ளுக்கு இருக்கிற விஷயத்தோட சம்பந்தப்பட போகுது. இனி அப்ப அங்க நமக்கு ஒரு பெரிய சோதனை வேலைக்காரருக்கும் நம்மோட நிபுணத்துவத்தை இந்த கேள்விக்குள்ளாகி இந்த இதான் பைத்தியத்தனமா ஒரு அதிக பொருத்தம் இல்லாத வேலையை செய்ய. ஏன்னா அவர் லோயர் இல்ல, மேல இருக்கிறத அவன். ஆனா எங்களுக்கு பாஸ். ஆனா சட்ட நுணுக்கம் நமக்கு தெரியும். ஆனா அவங்களும் பல அனுபவத்துல தான் இதுக்கு மேல இருக்கிறாங்க. இப்ப இதுல யாரு சட்டியா அதி சரியாக சொல்றா நாமல்ல. ஆனா இப்ப அவன் சொல்றதும் சரி, நாம சொல்றது அதிக சரி. ஆனா இப்ப ஆச்சதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டி இருக்குது மேல இருக்கிறவன். அந்த அதிக சரி என்று சொன்ன கீழே இருக்கிற யாக்களோட பணியாளற்ற முடிவு வேதம் அது பாவமாயிரு. நமக்கு பாவமாயிரு. ஏன்னா 10 கட்டளைக்கு முரணான விஷயம் இல்லை. எண்ணறது அதை எண்ணறதுக்கு அதிகாரம் இருக்குது ராஜா. அதை செய்ய சொல்றான். அதில் அவன் தன் அதிகாரத்தை மிஞ்சி அதை செய்ய சொல்ல. ஆனா ராஜா ஏன் சொல்லுறாருன்றது இது எங்களை ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிற அவருக்கு தெரியும். ஜோவாப்புக்கும் படராணுவத்துக்கும் விளங்குது இது பொருத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம். இது ராஜாட வீம்புக்கு தலை கிணத்துக்கு தான் மாஸ்டர் இப்ப என்ன சொல்ற. அதான் அவங்கள அதை ஏன் இதை 100 மடங்கு கெட்ட ஆசீர்வதிக்கட்டு ஆண்டவனே. இப்ப என்னத்துக்கு இந்த ராஜா பிரியப்படுறே தேவையில்லை என்றதான் அந்த பாயிண்ட். செய்ய மாட்டோம்னு சொல்லலையே, அவங்க செய்ய மாட்டோம் என்று சொல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லிக் கொண்டிருக்க, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், அப்படியெல்லாம் செய்யலாது என்று சொல்லி அவங்க என்ன போயிட்டாங்க. அதுல அவன் தாவீதினுடைய எண்ணுற அந்த விஷயத்துல தாவீதினுடைய பாவம் என்ன? தாவீதினுடைய பாவம் ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படி. அதான் இந்த பாவம், ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படி. ஏற்கனவே ஜோவாப்பும் படத்தளபதிகளும் பல சண்டைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே லிஸ்டுகள் இருக்குது. அப்ப அதை புதுசா திருப்பி ஒருக்க எடுக்க போற இதுகள் வர்றது என்ன? இப்ப என்னத்துக்கு இது சண்டைக்கு போறதுக்கு காலமும் இல்லை. அதனால இல்ல நான் சொல்லிட்டேன் கொண்டு வா, அதான் அந்த பாயிண்ட். அது எந்த விருப்பம் நான் சொல்லி இருக்கிறேன். இது ஒரு விதத்துல எஜமான்களுக்கான பாவமாய் மெச்ச பக்கம் போகுது. அதால விளைஞ்ச அதாவது எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண கர்த்தருக்கு எதிராக அவர்கள் வேலை செய்ய வழி கிடைக்கல. ஆனா கர்த்தருக்கு எதிராக வெளிப்படையா இல்ல, மனசுல அதான் இருக்கு பெருமை. ஆனா அந்த பெருமைக்காக கீழாக நாங்கள் அவர் பெருமையில சொல்ற நாம செய்யாம இருக்கேன். ஏன்னா வெளிப்படையாக அவனால சொல்லப்படுறதுக்கு கடவுள் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், அதை சொல்லலாம். அதனால அத இனி மனதனுடைய விடயங்களை நிர்ணயம் பண்றதுக்கு நாம முன்னுக்கு போக தேவையில்லை, அதை கத்திரமா அவர் பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அதனால அதிக சரியான விடயமாக நாமல் முடிவு நிதானிச்சு நியாயமான முடிவுக்கு வந்திருந்தாலும் மிக சரியான விடையின் கீழ் கீறிடுகின்ற மாதிரி தான். சில விட சரியான விடையும் இருக்கு மாதிரி, ஆனா மிகச்சரியான விட மிகச்சரியான விட. அப்ப பாஸ் சொல்றது மிகச்சரியான விட இல்ல, ஆனா கீழ்ப்படிஞ்சி ஆகும். அதுக்கு ஒப்பு கொடுக்க. அதுல மேலானவர் சொல்றோமா, அது பல சந்தர்ப்பத்தில் நமக்கே சில அந்த கொதிக்கும், நமக்கே அந்த மனசு அடங்காது. இதென்ன இப்படி அப்படின்னா இல்ல இப்படித்தான் எழுதுவான் சொல்லி எழுதும் என்ற மாதிரியே வரும். ஆனா மேல இருக்கிறவன் சொன்னதுக்கு எதிர்த்து திருப்பினாவன். ஆனா ஒரு நேரம் யோசிக்கிற 10 கற்பனைக்கு இல்ல இது பிழையோ இல்ல, அவ பிரேமத்துக்கு இப்படி கோதி இல்ல. இதுல உங்களுக்கு அவ்வளவு நிபுணத்துவத்துக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. நான் சொல்றது மிகச்சரிதானே, நான் சொல்றது மிகச்சரி. ஆனா கத்த சொல்ற குறைஞ்ச சரி சொல்றவன் மேலானா என்று சொன்னா அதுக்கு கீழ்படுகிறேன். மிகச்சரி இல்ல இங்க கீழானவர்களுடைய விஷயம். ஓரளவுக்கு சரியா இருக்கிறத மேலானவன் சொன்னாலும் சரி விளங்குதா.
அப்பா அம்மா மிகச்சரியா சொல்லாட்டியும் சரியா சொன்னா செய். உனக்கு அது மிகச்சரி என்று சில விளங்கி இருக்கான் வளர வளர. அதெல்லாம் சொல்றீங்க நம்ம அதுல 10 கட்டளை முறையோடு இல்லையா அந்த விஷயத்துல. அதெல்லாம் பேசாம கீழ்படிய வேண்டிய பேசாம கீழ்படிய வேண்டிய. தாவீதின் வார்த்தை பலத்தது, கர்த்தரின் வார்த்தை பலக்க இல்ல. தாவீதின் வார்த்தை பலத்தது, அங்கான அந்த பாயிண்ட். அப்ப கர்த்தர் தன் வார்த்தையை கீழ்படிய இல்லையா, அப்ப வாதையால நீ காட்டுறன்னு வெளிக்கிட்டார் கடைசியில. மிகச்சரியானத செவியோடாம போகல பிரச்சனை தலைவர் இருக்குதான். அது பைபிள் காட்டுது எங்களுக்கு. அத நாங்கள் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நாங்கள் பயமுறுத்த வேண்டிய எதுவும் இல்லை. நமக்கு விஷயம் மிகச்சரியான சொல்லிட்டோம். இனி கர்த்தர் சொல்லியிருக்க நாமல் செய்ய வேணும் என்று. கர்த்தாவே அதிக தண்டனையும் அதிக அடியும் கொடுக்கிறாரையும் கிருபையா இலக்கத்தோட நடத்தும். அந்த மனுஷன் விளங்கில இன்னும் பிரச்சனை இருக்கு. ஏண்டா நாமளும் மனுஷன் தானே, நாமளும் சில வேளையில இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கும் இப்படி சூழ்நிலை வரையில் நாமளும் மாறலாம். அதனால நாம சரியான கவனமாக இருக்க வேண்டும். சோ இது இந்த மாதிரியான விஷயம். அப்ப ஜோவாபினுடைய அந்த தாழ்மை இதுல எங்களுக்கு தெரியப்படுது. அவன் பெரும் தாவீது அடிச்சு வெண்டதுல விட ஜோவாப் தான் கூட வெண்டது பட. ஜோவாபுடைய தலைமைக்குள்ள எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அயல பெரும் ராணுவ வீரங்கள் அவங்க. தாவீதை இருத்தி வச்சு போட்டு அவங்க சண்டை பிடிச்சிட்டு வரக்கூடிய ஜோவாபும் அந்த சகோதரங்கள். அப்ப அவங்க இந்த உலகத்துல கர்த்தருடைய பக்கம் பல விஷயங்கள் சரியா நிக்கிறாங்க. நாமளும் கர்த்தர் மக்கள் கர்த்தருக்காக பல விஷயங்கள் சரியா நிக்கிறோம். ஆனா மிகச்சரி இல்லாம குறைஞ்ச சரியோட மேல் அதிகாரம் சொன்னா கர்த்தருக்கு பயந்து உதாரணம் காட்டப்படுது. நாம மனசிலையும் நாங்கள் அதிபதியை நிந்திக்காம, அதிபதியை குறிச்சு நாங்கள் மனசிலையும் தூச்சாம நாம நடக்கவர். அப்படி இல்ல அதனுடைய பாவம் என்ன? இதுக்கு எதிராக நாம போய்க்கல. அது நாங்கள் உண்மையில முட்டாள், நாமல் மடத்தனமா நாமல் அதுக்கு பிறகு செயல்படுறோம். நாமல் பைத்தியக்காரர். கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு திட்டமும் தெளிவுமா மிகச்சரிக்கும் சரிக்கும் இடையில அந்த வேறுபாட்டில சரியானதுக்கு கீழ்ப்படி மிகச்சரியான உண்ட நியாய முடிவை விட்டுடு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கத்தக்கதா நாங்கள் எஜமானுடைய கட்டளைக்கு எதிராக நாமல் போனோம் என்றா நாங்கள்லாம் உண்மையில பைத்தியக்காரர். பைத்தியம் எங்கட மூளையா இதுக்கு புறம் போட்டு எங்க கொண்டே நாங்கள் அடிக்கிறது. இது உலக்கையால குத்தினாலும் இனி திருந்த மாட்டோம் என்ற முட்டாள்கள். ஏன்னா இவ்வளவு கட்ட சொல்லிட்டார், நீ மிகச்சரியா இருந்தாலும் எஜமான் சரியா இருக்கிறபடியா விட்டுடா. இல்ல நான் விட மாட்டேன், நான் மிகச்சரி என்றது அவர் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் இதுல ஒரு கை பாப்பன் என்று சொன்ன நீதிமொழியில சொல்லுற விஷயம்தான். நொய்யோட நொய்யா இனிமேல் கத்தட்ட வார்த்தையால எப்படி குத்தினாலும் நாமல் திருந்த மாட்டோம் என்று சொல்லுறோம். அதனால நாம கவனமாக இருப்போம். நாங்கள் அந்த பாவத்துக்கு போயிட வேண்டாம். எஜமானுடைய பொருத்தம் இன்மையால, எஜமானுடைய பொருத்தம் இன்மை அது வேதபூர்வம் அற்றதான ஒரு விஷயம் இல்லை நமக்கு. ஆனா எஜமானுடைய அந்த செயல் பொருத்தம் அற்ற ஒரு செயல். அது இங்கிலீஷ்ல நம்ம மீட் என்று சொல்லலாம். அதாவது மீட்னஸ் இங்கிலீஷ்ல அதை பயன்படுத்துறாங்க. ஆதாமுக்கு பொருத்தமான ஆள், அதான் இந்த மீட்னஸ். அதாவது இதான் சரியான பொருத்தம். அப்ப இப்ப நாம கதைக்கிறோம் தாவீதுக்கும் ஜோவாபினுடைய அந்த விஷயத்துல தாவீதனுடைய அந்த நிதானம் பொருத்தமானதல்ல. ஆனா அது வேத பூர்வமற்ற ஒரு விஷயம் அல்ல, வேதத்துக்கு முரணான ஒரு விஷயம் அல்ல. ஆனா நாம செய்ய போறது ஜோவாப மீறி இருந்தான்டா அவன் வேத பூர்வம் இல்லாம நடக்க தொடங்கிட்டான். அப்ப இப்ப பொருத்தமின்மையா வேதபூர்வமின்மையான்றது அடுத்த பெரிய பிரச்சனையா வந்து நிக்க போகுது. கடைசியில வேலைக்காரர் வேதபூர்வம் இல்லாம போயிடுச்சுனா
ஆனால் தாவீது வேற பூர்வமா நின்றவன், ஆனா பொருத்தம் இல்லாம இருந்தவன். கடைசியில தாவீது நல்ல உள்ள ஜோவாப் கிட்ட உள்ளியா மாறிடுவான். அதனால சரியான கவனம். இது மீட்னஸா அன்லோஃபுல்னஸா, இது பொருத்தம் பாடா அது வேதபூர்வம் அற்றதா என்றதுக்கு இடையில பிரச்சனையே தவிர வேற ஒன்றும் இல்லை. நாம பொருத்தம் இன்மையாக இருக்கிறதால நாங்கள் வேதபூர்வம் இல்லாதையாக்கெல்லாம் மாறிடக்கூடாது. வேலைக்காரன் கடைசியில அவங்க வேதபூர்வத்துக்கு நிற்பாங்க. கர்த்தர் நம்மளை பார்க்க அவன் சொன்னது வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு முரணம் இல்லையே இல்ல. அப்ப புறம் என்ன சத்தம் இல்ல, அது சரியா, அது பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்லாததா அது 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 உன்னை நீ தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. நீ வேலைக்காரன் தானே, வேலைக்காரன் பேசாம கீழ்ப்படிய. அது வேதபூர்வம் இல்லையா தான் நீ சொல்றது சரி. மீட்னஸ் அண்ட் அன்லோஃபுல்னஸ். எஜமானுடைய பொருத்தம் இன்மையான முடிவு நாங்கள் வேதபூர்வம் அற்றவர்களாக மாறுறதுக்கு இடம் கொடுக்க இயலாது, அல்லது வேதபூர்வம் அற்றவர்களாகிறதுக்கு அனுமதி தருவதில்லை. நாம வேதபூர்வம் அற்றாக்களா மாற இயலாது, அவர் பொருத்தம் இல்லாம முடிவெடுக்கிறார் என்றதால். விளங்குதோ? நீங்கள் சொன்னீங்கள், செய்தோம். கர்த்தர் அடிச்ச தாவீது எண்ணினதுக்கு ஜோவாபிட்டே தான் கேள்வி கேட்டவரோ இல்லை. ஜோவாப் கட்டளை மட்டும் நிறைவேற்றான். அவன் அந்த விஷயத்துல பொருத்தம் இல்லை என்றதை சொன்னான். அவ்வளவுதான். சொல்லியாச்சு, மிச்சம் செய்யாச்சு. பஸ்ஸுக்கு சொல்லியாச்சு, தெரிவிச்சாச்சு. இனி நீங்க முடிவெடுங்க, அதை சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இல்ல செய்ய மாட்டேன்னு திருப்பி கதை கேளாது. இதுல எது கூட சரி என்றது நமக்கு தெரியும். அதை அவ ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாட்டி அவளும் வர்ற விளைவுகளை அவள் பார்த்துக் கொள்ளட்டும். நாங்கள் எங்க கை சுத்தம் சொன்னாங்க. இந்த டாக்குமெண்ட் இருக்குது, டன் ஃபைல இருக்குது எல்லாம். இல்ல நீ ஒரு வாட்ஸ்அப்ல சொல்ல ஜவாப் நாங்க சொன்னாங்க, இப்படி இந்த விஷயம் இல்ல இருக்குது. கட்லா உங்களுக்கு கண்ணுக்கு மறைக்கப்பட்டு போச்சோ தெரியல, அதை வாசிக்காம ஏதாவது தவறலாம், இதுல இப்படி ஹைலைட் பண்ணியே நான் தந்துறேன். அப்படியும் போட்டேன். அதுக்கு நீங்கள் இல்ல கோ இல்ல செய் அதை என்று சொல்லிட்டு அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். நான் சொன்னான், மேலாளரிடம் சொன்னது செய்திருக்கிறேன். 10 கட்டளை முரண் இல்லை இங்க உண்டு. ஆனா பொருத்தம் இல்லாத நடவடிக்கைக்கு அனுமதி கொடுப்பட்டிருக்கு, அதை செய்யப்படி கட்டளையிடப்பட்டிருக்கு. இது நட்டம் வந்தா அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. நான் என்ன செய்யறேன்? மில்லியன் கணக்கான ரூபாய்கள் எல்லாம் எத்தனையோ கோடி. அதுல என்ன வேலைக்காரனா வச்சிருக்க என்ற நிபுணத்துவத்தின்படி வேலை நான் சொல்லிட்டேன். இல்ல செய்ய கூடுதான் என்று சொன்ன நான் என்னத்தை செய்கிறது? ஏன் நாங்கள் வேதபூர்வம் இல்லாதாக்க நாங்கள் மாறும். அதுல நாம அதுல கவனமா இருப்போம். அன்மீட் திங் ஒரு விஷயம் பொருத்தம் இல்லாம எங்களுக்கு, அதாவது மிகச் சரியில்லாம சொல்லப்படுகிறது. அதுல நாங்கள் கவனமா இருக்க வேண்டும். சோ இதனுடைய ரெஸ்ட்ரெயின் இது விரிவு, இது விஸ்தாரத்தை பற்றி கதைச்சினாங்க. விஸ்தாரம் வேலைக்காரருடைய கடமைகளின் விஸ்தாரம் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி. எல்லா காரியம் என்றது 2 ரூல் நாம பார்த்து நாங்கள். ஒன்று, எஜமானுடைய நியாயமான முடிவும் எங்களுடைய நியாயமான முடிவும் வேறுபடைக்க எஜமானுடைய நியாயமான முடிவுக்கு நாங்கள் எங்களை ஒத்திசைக்க பண்ணோம். 2வது ரூல், எங்களுடைய நியாயமான முடிவு மிகச்சரியாக இருக்கிற பட்சத்திலையும் எஜமானுடைய முடிவை செய்யறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேணும். இப்ப இது 2ம் எல்லா காரியத்திலையும் கீழ்படின்றது சொல்லியாச்சு. இப்ப எந்த காரியத்தில் நாம கீழ்படிய இயலாது அது ஏற்கனவே சொல்லிக்கொண்டான் இருக்கிறோம். அதுல ரெஸ்ட்ரெயின்ட் லிமிட்டேஷன் கர்த்தருக்கு எதிராக வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய கூடாது. இதான் அடுத்த தலைப்பு.
கர்த்தருக்கு எதிராக தங்கள் எஜமான்களுக்கு வேலைக்காரர் கீழ்ப்படிய கூடாது. கீழ்ப்படிய கூடாது. கீழ்ப்படிய கூடாது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிறிஸ்தவ வேலைக்காரரா, நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது போல கிறிஸ்துவின் வேலைக்காரராக இப்படி பல கர்த்தருக்குள் என்ற அந்த சொல்லுஆடல்கள் எங்களுக்கு வேலைக்காரருக்கு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அப்படி 4 சொல்லாடல்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதை அடுத்த வாரம் அதை பார்த்து தான் நாங்கள் அதை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இந்த வேலைக்காரத்த கடமை 4 அந்த சொல்லாடல்களும் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லுது, எஜமான்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியேக்கல நாங்கள் அந்த 4 விஷயங்களுக்கு உள்ளுக்கு நின்றுதான் கீழ்ப்படுகிறோம். எஜமான் அயல வேலைக்காரர் கர்த்தருக்கு எதிராக ஒரு நாளும் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, கூடாது. அப்படி செய்யறதுக்கு வேலைக்காரருக்கு கிறிஸ்துவ தெரியுமோ தெரியலையோ, கடவுளுக்கு எதிராக போற விடயங்களுக்கு ஒரு நாளும் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேதமங்களுக்கு சொல்ல இல்லை. ஆதியாமத்தில் யாத்ராமம் 1:17, ஆதியாமம் 39:9, 1 சாமுவேல் 22:17 இந்த 3 சந்தர்ப்பம் ஜாத்ராம் 1:17, ஆதியாமம் 39:9, 1 சாமுவேல் 22:17. ஜாத்ராம் 1:17 எபிரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். என்னப்பா எஜமான கட்டளை கீழ்ப்படியல, ஏன்? கர்த்தருக்கு பயந்ததினால். கர்த்தருக்கு பயம் எஜமான கட்டளை கீழ்ப்படியாமலும் போக முடியும். அது ரெண்டும் அது ஒன்றோட போக முடியும். கர்த்தர் மருத்துவச்சிகளின் குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். அப்ப லிமிடேஷன் எங்களுக்கு காட்டப்படுது, ரெஸ்ட்ரிக்ஷன். எதுல நாம எஜமான்களுக்கு கீழ்ப்படிய இயலாதது. அதை நாம சுருக்கமா சொல்லணும்னா 10 கற்பனை. 10 கற்பனைக்கு முரணாக போறதுக்கு எங்களுக்கு கடமைகள் சொல்லப்பட்டா நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிய இயலாது. 2வது உதாரணம், எஜமானி யோசேப்ப கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்யறதுக்கு அவள் அறிவுறுத்தினாள். ஆதியாகமம் 39. அந்த சந்தர்ப்பத்திலேயும் அவங்க இந்த பெரிய பாவத்தை கர்த்தருக்கு எதிராக அப்படி செய்யாது. கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்ய இயலாது, எஜமானி சொன்னார். அதால வந்த விளைவு சிரவாசம், அந்த பாடுகள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வஞ்சிப்பு, எஜமானுடைய நம்பிக்கை இழப்பு, இப்படி பல விஷயங்கள் உடனடியான அந்த விளைவுகளாக பலன்களாக யோசேப்புக்கு கிடைச்சது. ஆனா அப்படி பலன்கள் நமக்கு கிடைக்க, நமக்கு அப்படியே பலன்கள் கிடைக்க நாம நினைக்க வேண்டியது கர்த்தர் பெருசா உண்டு எங்களை செய்யறதுக்கு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் அப்படிதான் பெருசா செய்தார் யோசேப்புக்கு. கர்த்தருக்கு பயந்து எஜமானுக்கு கீழ்ப்படிய இல்லை. அதால வந்த விளைவுகள் பாரதூரமாயிருந்தது. இத அவன் தாங்கினான், சகிச்சார். கர்த்தர் தூக்கி வச்சார் அந்த எஜமானுக்கு மேலே. அவன் போத்திவாருக்குமே ஆண்டவனா வச்சார் யோசேப்ப தூக்கி. ஆனா டைம் எடுத்துச்சு. கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்ய பயந்தா, கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யாம போன அது எஜமான்கள் சொன்ன பாவம். கர்த்தர் அவங்களுக்கு மேலே எங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அவர் தன் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். அதனால நாங்கள் அதுல விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 22:17 சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுறதுக்கு தன் ராணுவ வீரர்களுக்கு கட்டளையிட்டார், தன் சேவகருக்கு. ஆனா சேவகர்கள் கர்த்தருடைய ஆசாரியர் மேல் கை வைக்க மாட்டோம் என்று
அவங்கள் தள்ளி நின்றார்கள். சவுல் சொன்னது கீழ்படிக்கல. நாங்கள் கொல்ல மாட்டோம், நாங்கள் கொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்க கர்த்தருடைய மனுஷர்கள், கர்த்தருடைய ஆசாரியர். அயால எஜமான்கள் 10 கற்பனைக்கு விரோதமாக எங்களை போக சொல்லிக்கல. நீங்கள் எல்லாரும் சரஸ்வதி பூசைக்கு வர வேணும், நீங்கள் எல்லாரும் விஜயதசமி செய்கிறோம், அயால அந்த இதுக்கு நீங்கள் வர வேணும். எல்லாரும் ஸ்கூல்ல அந்த அந்த இதுகளெல்லாம் ஆடி பாடி கொண்டு போவினம். வெளியால ஒரு ஊர்வலம் உண்டு, அன்றைக்கு முக்கியமான ஒரு நாள். அயால அதுல மாணவர்கள் அதுல வந்து பங்கு பெற்ற வேணும். ஏண்டா ஸ்கூல்ல என்ன சொல்லணும், இது என்னத்துக்கு, இது வந்து அந்த சைவ தெய்வங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு. ஓ சாரி, அதுக்கு அப்பா போக வேண்டாம் என்று சொன்னார். இல்ல என்னால அதுக்கு வேற இயலாது, நான் வேணுமெண்டா பிரின்சிபல் ஆபீஸ்ல அல்லது நான் வந்து கிளாஸ்ல நான் இருக்கிறேன். இல்ல கிளாஸ்ல எல்லாம் இருக்க இயலாது, அப்ப நான் வந்து அங்க ஸ்டாஃப் ரூம்ல யாராவது டீச்சர்ஸ் இருந்தானே அவளுக்கு முன்னால நான் இருக்கிறேன். மற்றபடி கடைசி வரைக்கும் என்னால வேற இயலாது, இல்லாட்டி அப்பாவுக்கு கோல் அடிங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். அதை விட்டு போட்டு அவர்களுடைய ஆராத்திகளுக்கும் அவர்களுடைய சைவ விஷயங்களுக்கு நாங்கள் ஒத்து போக இயலாது. அது 1ஆம் 2ஆம் 3ஆம் கற்பனைக்கு எதிரான பாவம். வேலைக்காரராக நாங்கள் கடைசி வரைக்கும் அதை செய்யலாம். அதனால சில வேளை நாங்கள் பாதிக்கப்படுவோம். அதனுடைய விளைவுகள் சில வேளையில உடனடியா பல காலத்துக்கு எங்களுக்கு மேல இருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்களை எப்படி உயர்த்துறாருன்றதை எங்களுக்கு மேல இருந்து அவளை எப்படி தாழ்த்துறாருன்றதை பார்ப்பேன். அது சில வேளையில 10-15 வருஷம் போன அப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டு போன அப்புறம் தெரியும் எவ்வளவு கர்த்தர் அவர்களை எங்களை விட தாழ்த்துறாரு, நாங்கள் எவ்வளவு உயரம் அவர்களை எப்படி கடவுள் தாழ்த்துறாரு அவருடைய வாழ்க்கையில. அதனால அவளை ஒரு மதிப்பில்லாதையாக எல்லாரும் அவளை தூற்றுறத்தனமா கர்த்தர் அவளை எப்படி அவளுடைய அந்த செயல்பாடுகளை மாத்தி வைக்கிறாரு. அதுக்கு டைம் எடுக்கும். ஆனா கர்த்தர் சில வேளையில உடனடியாக தேவையானதை செய்வார் எங்களுக்கு. அயல கவன் கவன் அயல இல்ல நீங்கள் இது அப்படி ஒண்ணும் இல்ல, ஏதோ பார்த்த மாதிரி ஒரு சொல்லி ஒரு சைனை போட்டு விடுங்க. பார்க்காம எனக்கு பார்த்தேன்னு சொல்லி நான் போடுவேன். அது களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நான் பார்க்காததை எனக்கு முன்னால சைன் வைக்காத, எனக்கு முன்னால சைன் வைக்காது நான் என்ன எழுதுறாது. ஆளை வர சொல்லு, அப்படி இல்லையா நான் ஆள் எனக்கு முன்னால சைன் வைக்கல, எனக்கு முன்னால சைன் வைக்காத நான் என்ன உறுதிப்படுத்துறது. அதுல இது அப்படி செய்ய, அப்ப நீங்க வேற யாரும் செய்யுங்க. அதுகளை ஏண்டா இது பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பா என்ற கட்டளைக்கு எதிராக போற விஷயம் இதுகள். அதுல நாம பார்க்க வேண்டியது 10 கற்பனைக்கு விரோதமாக போறதுக்கு எங்களோட பொஸ்மர் எங்களுக்கு அழுத்தம் தரணும் என்றால் அது செய்யல, அது செய்யல. we cannot obey, we cannot obey. அதுல இதுக்கு அதே நேரம் இது செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய சொன்னது, செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறது. கட்டளை செய்ய சொல்லி அதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுறது. அப்போஸ்தலர் 4:19, தானியேல் 6:10, அப்போஸ்தலர் 4:19, தானியேல் 6:10, அப்போஸ்தலர் 5:29. நீங்கள் போதிக்க கூடாது. போதிக்க சொல்லிதானங்க எங்களுக்கு அவர் எலையோன்ல வச்சே கட்டளை கொடுத்துட்டு போனவர். நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஜாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று எலையோன் மேலையில வச்சு எங்களுக்கு சொன்னவர். நீங்க சொல்றீங்க அதை செய்ய வேண்டாம் என்று. கடவுளுக்கு கீழ்படுகிறத விட உங்களுக்கு கீழ்படியணும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ, கடவுளுக்கு கீழ்படியாம போய் உங்களுக்கு கீழ்படிய சொல்றீங்களோ, அது செய்யறாதுங்கள. நீ அடிச்சுட்டு விட்டாலும் அவர்கள் அடுத்த நாள் அவர்கள் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணினார்கள். ஏன் அவர்கள் அதை செய்தாங்க? திருப்பி திருப்பி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், அது செய்த அதை செய்யக்கூடாது தடுத்தாலும் செய்வோம். நாங்க
30 நாள் தரியுவை தவிர வேறவன்கிட்டையும் மண்டாடக்கூடாது. ஒருவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றது கட்டளை. இது ஜெபமே பண்ணக்கூடாது 30 நாள் என்று ஒரு கட்டளை வருது. யோ, நீ யாருக்கு கட்டளை போட்டாலும் என்னால அந்த கட்டளை செய்யலாம இருக்கல, அந்த கட்டளையை மீறுவேன் நான். ஏனென்றா ராஜாதி ராஜா சொல்லி இருக்கிறார் தன்னிட்ட நாளாண்டும் காலையும் மாலையும் வரணும். அதனால நான் கால வேலை நான் செபம் பண்ணுவேன், மண்டாடுவேன். நீ கட்டளை போடு, அதுக்கு நீ ஆட வச்சா என்ன வச்ச, உனக்கும் அரசனா இருக்கிறது சொல்லிட்டா செபம் பண்ண சொல்லி நாளாந்தம் அதுல செய்ய வேண்டிய கடமைகளை, அதாவது கட்டளைப்படுத்தப்படுற அந்த கடமைகளை தேவைப்படுத்தல செய்ய வேண்டாம் என்று பாஸ்மாரங்களுக்கு அதை கட்டளை போட்டா நாங்க கட்டாயம் அதுக்கு கீழ்படியேலாம். இல்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கட்டாயம் வேலைக்கு வரணும், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள் பரிசுத்த சபை கூடணும் அவர் கட்டளை இட்டு இருக்கிறார். அதனால கட்டாயம் நாங்கள் அதுக்கு போய் ஆகணும். அதனால நாங்கள் வேலைக்கு வந்தா அது இன்னும் உங்களுக்கு நட்டமா போயிடும், அது பெரும் பிரச்சனை. ஏன் வீணா நட்டமடைகிறீர்கள், அதெல்லாம் தேவையில்லை. நீங்களே அது செய்யக்கூடாது. அதை விட என்னையும் கூப்பிடுறீங்களோ அது சரி வராது, அது வேண்டாம். அதை விட வேற நாள் 6 நாள் இருக்கு, நாங்கள் செய்யலாம் வேலை. ஏன்னா நீ உன் சகல வேலைகளையும் உன் எல்லா காரியங்களையும் 6 நாட்களுக்குள் செய்வாயாக. 7வதோ உன் தேவனாகிய கர்த்தருடைய சபத், அவருடைய ஸ்டாப் டே, அவற்ற வேலை நாள். அதனால வேற வேலையில் ஒன்று நாங்கள் செய்யலாம். அதுல இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வரைக்கல இல்ல. சண்டே நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வைக்கிறோம், அதுக்கு நீங்கள் வந்தா சட்டியார் தேவ அவர், ஐயோ சண்டே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, அது காலம நடுநிசிலிருந்து இரவு நடுநிசி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் எல்லாம். அதுல சாப்பிடுறது நித்திரை கொள்றது கொஞ்சம், குளிக்கிறது அடிப்படை தேவைகள், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராம் இன்றைக்கு எங்களுக்கு. அதனால எங்களால் அது வரையலாம், நாங்கள் செய்யலாம். ஆனா இதுக்கு எதிரான பாவம் 1 சாமுவேல் 22:18, 2 சாமுவேல் 13:28, 1 சாமுவேல் 22:18, 2 சாமுவேல் 13:28. தோவேக்கு சவுலினுடைய கேவலங்கட்ட நாய், அது சவுலுக்கு வாலாட்டுது. எப்பை தோவேக்கு சவுலினுடைய கேவலமான நாய், அது எஜமான் என்ன சொன்னாலும் வாலாட்டு. அதனால அந்த ஆசாரிகளை கொல்ல முடியாதுன்னு சொல்லி படத்தளவையில் எல்லாரும் விலை நிற்கிறாங்க. இந்த நாய் கைய தூக்கி வெட்டிச்சு. அப்சலோம் ஏற்கனவே படு பயங்கரமான ஒரு துன்மார்க்கன். அம்னோன நான் சொல்லிருக்கிற வெட்டுங்களா என்று சொல்லி தன் வேலைக்காரருக்கு சொல்லி இருக்கிறார். அது வெறும் அப்சலோமனுடைய அடிவருடிகள். கொல்ல சொன்னாலும் கொல்லுங்கள். அவன் ஏன் அது சரியா நியாயமா இல்ல ஐயோ அது ராஜாவுக்கு தெரிஞ்ச எப்படி பிரச்சனையாகும் ஒன்னும் யோசிக்கல. நான் அல்ல சொல்றவர், நான் அல்ல. நீ யார் ஐயா நீ சொல்றதுக்கு? அவன் அப்படிதான் சொன்னான். அப்சலோம் சொல்றது நான் அல்லவோ, அவங்களோட நீ யாரு எங்களுக்கு சொல்றதுக்கு? ஆனா இவங்க என்ன ஐயோ அவர் சொல்லி அவர் தான் அடுத்த ராஜா, அவர் தான் அடுத்த வர போற, அப்ப பயச்சிடக்கூடாது அந்த மனுஷனை. பிறகு அந்த பெரிய இடத்து வரைக்கும் நாமல் துளைஞ்சோம் என்று நெச்சுக்கொண்டு கேவலமாக பயப்பட்டியாக்கள். கேவலமான பயம் இதுகள் எல்லாம். பேஸ் ஃபியர், கீழ்த்தரமான பயம். பயம் எல்லாம் நல்ல பயம் இருக்குது, இது கீழ்த்தரமான பயம். அது கீழ்த்தரமான நாய் தோவேக். அதனால இப்படிப்பட்ட கேவலமான பயமும் கேவலமான நாய்களாய் நாங்கள் எஜமான்களுக்கு இருந்துடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட்டதுகளை செய்ய விடாம தடுக்க.
வாலாட்டி கொண்டு என்ன செய்யற, என்ன நினைப்பினம், என்ன அவருக்கா போயிட்டு வருவோம் எல்லாம் கட்டளை இட்டு இருக்கிறோம் அது செய்ய சொல்லி. ஆனா அவன் செய்ய வேணாம்னு சொல்றான், அதுக்கு நாம வாலாட்டுறோம். இல்ல இல்ல நாங்கள் இந்த இதுக்கு புதுசா தொடங்கவும் இல்லை, இது அதனால ஒரு எங்களை ஐயர் வருவார், ஃபாதர் வருவார், நாங்கள் எல்லாம் இதெல்லாம் துறந்து நாங்கள் செய்யப்படுற ஒரு புது ஒரு பில்டிங் ஒரு விஷயம் என்ன செய்யறது, ஐயோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்க, அந்த டைமுக்கு நாங்கள் நிக்க மாட்டோம், நாங்கள் பில்டிங் திறக்கிற விஷயங்கள் அதுகளுக்கெல்லாம் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யறோம், அது நாமெல்லாம் எனக்கு பாவிக்க போறோம். ஆனா அந்த பூச நேரங்கள் அதுகள்ல ஒன்றும் நிக்க இயலாது, அதை நீங்கள் அதுக்கேற்ற ஆக்களை வச்சு செய்து கொள்ளுவோம். இல்ல இது ஐயோ கடவுளுக்கு அது பொறுக்காது நான் அப்படி செய்தேன்டா, அப்ப எங்களை கடவுள் இல்லையோ, அது இப்ப கதைக்கிற நேரம் இல்லை, அதை பற்றி நம்ம ஆறா வடிவா கதைக்கலாம் சார், யாரு மெய்யான கடவுள்ன்றத. ஆனா இதுக்கு சரி வர முடியாமட்டு நான் நிப்பேன் நாங்க. ஐயோ அது வருஷம் தொடங்குற நாட்கள், வருஷம் தொடங்கிகளை நாங்கள் அதை செய்யணும், ஒரு எல்லா சமயத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ரெண்டு மூணு நேரம் சொல்லு, அவரே உங்களோட சமயம் உங்களை அனுமதித்தால் நீங்கள் வாங்கும் என்று கடைசி அவங்களே சொல்லுவாங்க. நாம அப்படி செய்து காட்டிட்டோம், எது சாமி, அப்ப அவளுக்கு பதிஞ்சிட்டு இது என்ன பதியாம வாலாட்டிட்டோமோ, கர்த்தர் வாள் எடுப்பார் நமக்கு கொல்லுறது. ஏண்டா உயிரோடு இருக்கிற உண்மையான தெய்வம் கர்த்தரே மெய்யான தெய்வம், அவரே இல்லாம வேறொரு கண்மலை இல்லை. நம்முடைய கண்மலை அவர்களுடைய கண்மலையை போல அல்ல என்று எல்லாம் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால நம்முடைய கண்மலையே வேறு, அவர் உயிரோடு இருக்கிற அதுகள் வரும் கல்லு, இவர் உயிரோடு இருக்கிற கல்மலை. அதனால நாங்கள் அவர் சொன்னதுக்கு படிதான் செய்யும், அவர் சொல்ற மட்டும்தான் நாங்கள் செய்யும். இது ஏசாயா 24:2 சொல்ற மாதிரி, தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, ஏசாயா 24:2, அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியன், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாய் நடக்கும். எப்ப சரியா நடக்கும்? கர்த்தர் வாழெடுக்க கேட்கிறேன். கர்த்தர் சொன்னபடி செய்யாம கர்த்தர் சொன்னதுக்கு முரணா செய்ய சொல்லி எஜமான் சொல்றான், எஜமானி சொன்னவ வேலைக்காரன் அதுக்கு ஆடினவ வாலாட்டினவ, கர்த்தர் சரியா நடத்துவார், அதுக்கு சரியா அறுக்க வைப்பார். அதுல சரியான கவனமா இருக்கும். கர்த்தர் தேசத்தை வறுமையும் பாடுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிக்கல சரியா செய்வார். இதெல்லாம் கொரோனா வரைக்க பொருளாதாரம் பிழைக்க அறுப்போம் வாலாட்டினியாக்கள் இல்ல. அந்த நேரத்தில் பஞ்சத்திலே உயிரோட வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும் எப்படி என்று, கொரோனாவிலே எப்படி தண்ட மக்களை போஷிக்கிறது அவருக்கு தெரியும். ஆனா கொரோனா இல்லாத காலத்தில் வாலாட்டினியோ கர்த்தருக்கு எதிராக எஜமானுக்கு சார்வா கர்த்தர் சரியா நடக்க வைப்பார், அந்த நேரத்தில் அறுக்க வைப்பார். அதனால கவனம், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சரியாக எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ காலத்திலே கிணவர் தங்களோட விசுவாசத்தை வெளியே காட்ட யோசிக்கல, அவர்கள் பயந்துச்சிடம் சேதத்துக்கு அல்லது மக்களால் வர்ற அந்த ஒற்றுமையை அவர்கள் விரும்பிச்சிடம். யோவான் 7:13 யோவான் 7:13 22 யோவான் 7 13. ஆனாலும் யூதருக்கு பயந்ததுனால ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. ஏன் அவரை பற்றி வழியா கழித்திருக்கலாம் தானே, ஆனா அவர்கள் யூதருக்கு பயப்பட்டு மனுஷ பயம், அவளை கட்டை பற்றி தாராளமா கதைக்க, கிறிஸ்தவ பற்றி தாராளமா கதைக்க, விசாலமா கதைக்க அவர் இல்லை, அவர் சரிதான் கதைக்க யோசிக்க அவருக்கு பயம். ஏன்னா பொஸ் ஆட்களுக்கு அது பிடிக்காது, கதைக்க வேண்டியதுல கதைக்க தானேப்பா வேணும். 22 விருதுசன் சாரி 9:22 9:22 9:22 அவனுடைய தாய்தகப்பன்மார் யூதருக்கு பயந்தவரால் இப்படி சொன்னார். அவன் வயசு வந்தவன் அவன்கிட்ட எடுத்துக்கொள்ளுங்க, நீ சொல்ல உங்க மகனுக்கு என்ன நடந்தது, சாட்சியா சுவிசேஷத்தை அறிவிக்க தெரியாது. அப்ப இது அப்படியே போல் மாத்தி விடுறாரு. இவருடைய உண்மையான காரணம்
அவர்கள் சமுதாயத்தில் தாங்கள் ஒதுக்கப்பட்டுக்கூடாதுன்றதுல தாங்கள் நல்ல பிள்ளைகள் நடிக்கிறாரு. ஆனா கத்தருக்கு அது நடிப்பு, வெளி வேஷம், வஞ்சிப்பு. கத்தர் அத வெறுக்கிறார் அப்படிப்பட்ட விஷயங்களை. அதனால தரியு சொன்ன அவன் தினமும் கதவை ஜன்னலை திறந்து கூட இந்த முழங்கால இருந்து ஜபிச்சான். நான் கத்தர் வளமையா செய்யற மாதிரி ஐயோ கதவை பூட்டிட்டு நான் ஜபிக்க போறது இல்லை, நான் வளமையா ஜபிக்கிற மாதிரி வேண்டா. சபம் பண்ணுங்கன்றது அவர் சொன்ன கட்டளை. எங்களுக்கு அதை விட்டு போட்டு அவரோட கதைக்காம விட்டு போட்டு இன்னொரு கதை என்ன சொன்ன எங்களுக்கு அவன் அப்படி செய்தான். அதுல நாம சரியான கவனமா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல. எல்லாம் ஸ்கூல்ல வரையக்கல சரியான கவனமா இருக்கணும். ஹெரோல் ப்ரோக்ராம், கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம், சமயங்கள்ல இதுகள் எல்லா சமயங்களும் ஒத்ததா சேர்ந்து செய்கிறோம் என்று வரையக்கல கத்தரை பற்றி சாதாரணமா கதைக்கிறது ரெடியா இருக்கணும் பிள்ளைகள். அதை விட்டு போட்டு அழுது கொண்டு நிக்கிற என்ன செய்கிறேன் எல்லாம் ஸ்காலர்ஷிப் எடுக்க மாட்டோம் நாங்கள் அன்றைக்கு இல்ல, அன்றைக்கு கத்துட்ட நாள் அது அப்படித்தான் பைபிள் சொல்லுது டீச்சர் என்று சொல்லி கயக்க தெரியும். அதை விட்டு போட்டு அம்மா அப்பா வந்து நின்று சொன்னாட்டும் அப்ப அவங்களே உனக்கு விருப்பம், அம்மா அப்பாவுக்கு தான் விருப்பம் இல்லையே பிள்ளை. அதை நாம தீட்டி விடுறோம், வைக்கிறோம். சின்னலே போ கதை சொல்லு, அது அப்பா சொன்னவர் சொல்லி வையண்டு ஏண்டா டைம் வரையலாம். அவங்கள உனக்கு 3 காலம் உண்டு, அப்பனுக்கு 3 காலம் 2 பேரையும் சேர்த்து பேசிட்டு சத்தம் போடாம இருப்பாங்க. ஒண்ணு கதைக்கிறார். ஏண்டா இதுக்கு மிஞ்சி சொன்னா உங்க அப்பா வந்துருவாரு, எல்லாம் மறிஞ்சு கட்டிக்கொண்டு சரியா போ நீயே போ வீடு, உங்களுக்கு சொன்னா விளங்காது, எங்களுக்கு அவ்வளங்கிற உங்களுக்கு அவ்வளங்கிற. ஐயோ அதையில பிள்ளைகளே சின்னலே பட்டா தீட்டிடும். பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ கத்தருக்குள்ள பெத்தா கத்தருக்கு ஏற்ற மாதிரி வாழ, மற்றதுக்கெல்லாம் வாய் இருக்கு, இதுக்கு மட்டும் வாய் இல்லையோ. டீச்சர்மாரோக்கு புஷ்பிடிக்கிறது வாலாட்டுறதுக்கு பிள்ளைகளை பழக்கிறது இல்ல, கத்தருக்கு வாலாட்டுறதுக்கு தான் நாங்க அவற்ற சேவகர்கள். அதை செய்தா பிள்ளைகள் எந்த வயசுலையும் எவனுக்கிட வேலை செய்யக்களையும் அவர்கள் கத்தருக்கு தான் வாலாட்டுகிறார். அவர்கள் ஒரு நாளும் பாவம் செய்கிறதுக்கு துணிய மாட்டோம், பாவத்துக்கு அவர்கள் கண்சாடியா இருக்கவே மாட்டோம். தாங்கள் விட்டு போ. கிறிஸ்துதானே இந்த விஸ்தாரத்தையும் இந்த வரையறையும் எங்களுக்குள்ளே நன்றாக விளங்க பண்ணி கத்தருக்கு முன்பாக ஞானத்தோடையும் எங்கள் எஜமான்களுக்கு முன்பாக கத்தருக்குள்ள வைராக்கியமாய் அவர்களுக்கு பிரியமாய் நடக்க கத்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆமென்.